Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியாவும் பாத்தீங்கன்னா குயிக்காவும் நம்ம பாரம்பரியமான மைசூர் பாக் தான் பார்க்க போறோம். பாருங்க நல்லா சூப்பரா நல்லா கண்ணா வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா கலராவும் இருக்கு. நெய்யே துளி கூட இல்லாம சூப்பரான நம்ம பாரம்பரிய மைசூர் பாக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம ரெடி பண்ணி நம்ம வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரேல நம்ம நெய் நல்லா ஃபுல்லாக தடவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலமாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இதில் நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதை நான் பாதி ஊற்றிக்கிறேன். பாதி ஊற்றிட்டு நல்லா அந்த விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நான் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மீதி இருக்கிற இந்த 1/2 கப்பு எண்ணெயை சேர்த்துட்றேன். இப்போ இதில் நான் இன்னும் 1 கப் அளவுக்கு சேர்த்துறேன். டோட்டலாக 2 கப்பு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ பாருங்கள் நான் இன்னொரு அடுப்பில் நான் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன். இது ஃப்ளேம் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரமோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை போடணும். ஃபர்ஸ்ட்டு நான் 1 கப் போடுறேன். இப்போ இன்னொரு கப் சர்க்கரையும் சேர்த்துறேன். இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன குவாலிட்டி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பாரம்பரியமான நம்ம மைசூர் பாக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கம்பி பதம் வரணும், வந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் கம்பி பதம் வருதுங்களா, இதான் கரெக்டான இது. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த கடலை மாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கடலை மாவை தூவி பண்ணுவாங்க. அது ரொம்ப கட்டிப்பட்டும் நமக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், கட்டி தட்டாது. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் நுரைச்சிட்டு வருது. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிட்டு வருது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் எண்ணெய் சுட்டுட்ருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு புளிக்கரண்டி எடுத்து இப்படி ஊற்றி பார்த்தீங்களா பொங்கி வருது. இந்த மாதிரி நமக்கு பொங்கி வரணும். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஊற்றிக்கலாம். இப்படி சுட நம்ம எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். வறுக்க தேவையில்லை, நம்ம மாவு குயிக்காகவும் பண்ணிடலாம். நான் இன்னும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி நுரைச்சிட்டு வரணும் நமக்கு எண்ணெய். அதனால் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் போட்டது அதே இதுலேயே இருக்கணும். அதே மாதிரி இது மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அப்படியே வச்சே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிட்டு நல்லா வேகுது. நான் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வரேன். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு இப்படி ஒட்டாமல் வருது. இப்போ நான் மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் எண்ணெயத்தையும் ஊற்றிடுறேன். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நமக்கு ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து நம்ம ட்ரேயில் கொட்டிக்கலாம். இப்போ நான் ட்ரே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த மைசூர் பாக்கு எடுத்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம டேப்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்பயே வந்து ஸ்லைஸ் போட்டுடணும், அதுக்கப்புறம் வெட்ட முடியாது. பாருங்கள் ஊற்றியுமே உள்ளே நம்ம அந்த எண்ணெய்லாம் வெந்துட்டுருக்கு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட லைன் மேலேயே இப்போ எடுத்து விட்டுடலாம். பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்களா, உள்ளே நல்லா சிகப்பாக நல்லா பொறுப்போன்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.